அத்தியாயம் 16. கிருஷ்ணன் ஒரு முறை காதல் சொன்னதோடு சரி. அதற்கு மேல் நளினி பின்னால் சுற்றுவது, அவளை படுத்துவது போல் எல்லாம் எதுவும் செய்யவில்லை. 4 நாட்கள் சென்றதும் ஒரே ஒரு முறை மாலை அவளுக்கு அழைத்தான். எப்படி இருக்க கியூட்டி, ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமா என கிருஷ்ணா கேட்க, அவன் கேட்ட விதத்தில் அவளுக்கு மறுக்க தோன்றவில்லை. சொல்லுங்க சார் என்றாள் நளினி. சார் இல்லை கியூட்டி, ராம். ப்ளீஸ் அப்படியே கூப்பிடு, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாதான். அண்ட் வேலையெல்லாம் எப்படி போகுது, சாப்பிட்டியா என அவன் பொதுவாக கேள்விகள் கேட்க, அவளும் பொதுவாகவே பதில் கூறினாள். நீ எப்போ உன் ஊருக்கு போவாய் கியூட்டி, உன் அப்பா அம்மா எல்லாம் கேட்க மாட்டாங்களா? போகணும், சும்மா போய்கொண்டிருக்காமல் ஒரு பெரிய லீவ் வரும்போது சேர்த்து போகலாம் என்று யோசித்திருக்கிறேன். அநேகமாக தீபாவளி பொங்கல் போல் போக வேண்டியதுதான். எனக்கும் உன் ஊரில் வேலை இருக்கிறது. புது பிரான்ச் ஆரம்பிக்க இடம் பார்க்கணும். உன்னுடனேயே ஒட்டிக்கொள்ளலாம் என்று பார்த்தேன். விளையாட்டாக அவன் கூற, அதுக்கு நீங்கள் பல மாதம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ராம் என்றாள் நளினி. எனக்கு அவசரம் இல்லைம்மா, எனக்கும் லேட் ஆகும். ஸோ அந்த ட்ரிப் அநேகமாக நீ என் தொல்லையை தாங்க வேண்டி இருக்கும் என்றான் கிருஷ்ணா. அவளுக்கு சிரிப்பு தான் வந்தது. தொல்லை செய்யும் ரகம் எல்லாம் அவன் இல்லை என அவள் இத்தனை நாட்களில் சுலபமாகவே கண்டு கொண்டிருந்தாள். சும்மா விளையாட்டுக்கு பேசுவானே ஒழிய செயலில் கண்ணியம் தாண்டி அவனிடம் ஒன்றுமே இருக்காது. வச்சிடுவாராம் என அவள் முடிக்க பார்க்க, ஏன் கியூட்டி, நான் இத்தனை பேசினேனே, பதிலுக்கு நீயும் என்ன சாப்பிட்டீங்களா என்று கூட கேட்க மாட்டாயா என்றான் கிருஷ்ணா. இதெல்லாம் என்ன ஃபார்மாலிட்டியாராம், மணி 6 ஆச்சு, இன்னும் சாப்பிடாமலா இருக்க போறீங்க என அவள் சலிப்புடன் கேட்க, சாப்பிடவில்லையே கியூட்டி, பசிக்குது, இனிதான் ஏதாவது உள்ளே தள்ளணும் என்றான் அவன் சாதாரணமாக. அவன் பதிலில் ஒரு நொடி நளினி அதிர்ந்துதான் விட்டாள். என்ன, சாப்பிடலையா? டைம் என்ன ஆகுது தெரியுமா? இன்னும் சாப்பிடாம என்ன பண்ணுறீங்க? இதில் எனக்கு வேற ஃபோனை போட்டு மொக்க போட்டுட்ருக்கீங்க. முதல்ல போய் சாப்பிடுங்கராம். கோபத்துடன் அவள் படபடத்து பேசியது, அவள் தன்னை தொடர்ந்து அழைத்த விதம் என அனைத்துமே கிருஷ்ணாவிற்கு அத்தனை நிறைவாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கியூட்டி, தேங்க்ஸ் அண்ட் பை என்று விட்டு அவன் ஃபோனை வைத்துவிட, கடைசியாக அவன் குரலில் இருந்த உணர்வு மட்டும் அவளுக்கு சுத்தமாக புரியவில்லை. என்ன இருந்தது அந்த குரலில்? ஒருவித ஏக்கம், மகிழ்ச்சி, சோகம், அவளால் சரியாக கணிக்க முடியவில்லை. அதற்குள் ஷாலினி வந்துவிட, அத்துடன் அந்த நினைப்பை ஒத்தி வைத்துவிட்டு அவளும் கிளம்பிவிட்டாள். மாலை கிருஷ்ணா வீட்டிற்குள் வரும்போதே அவன் காதில் நாராசமாக கிரிஜா குரல் தான் விழுந்தது. நல்ல பையன் அண்ணா, நம்ம சாவித்திரியை நல்லா பார்த்துப்பான், எவ்வளோ அழகா இருக்கான் பாரு என்று கூறிக்கொண்டே போனை ராமச்சந்திரனிடம் காண்பித்து கொண்டிருந்தார் கிரிஜா. அவரோ தங்கையை கவனிக்காமல் மகளைத்தான் பார்த்தார். உனக்கு பையனை பிடித்திருந்தால் சொல்லு சாவித்ரி, நான் விசாரிக்கிறேன் என ராமச்சந்திரன் கூற, அத்தை எனக்கு நல்லது தான்ப்பா செய்வாங்க, அவங்க சொன்னா எனக்கு ஓகே தான், இந்த வீட்டை விட்டு போய் தொலைந்தாலே போதும் என்றவள் வெறுப்புடன் வாசலில் ஷூவை கழட்டி கொண்டிருந்த கிருஷ்ணாவைத்தான் பார்த்தாள். அவள் வெறுப்பை எப்போதும் போல் விழுங்கிக் கொண்டவன் அங்கு நடந்து கொண்டிருந்த விஷயங்களைத்தான் கூர்ந்து கவனித்தான். அவனுக்கு கிரிஜா மேல் சுத்தமாக நல்ல அபிப்பிராயம் கிடையாது. சாவித்திரிக்காக மட்டும்தான் கிரிஜாவிடமிருந்து ஒதுங்கி போனான். நல்ல பையன்தான் அண்ணா, நான் சொல்கிறேன், நம்பிக்கை இல்லையா? என் கணவரோட சொந்தம்தான், அவரிடம் வேண்டுமானாலும் கேட்டுக்கோங்க. உங்களால் சாவித்திரி ரொம்ப கஷ்டப்படுறா, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு நிம்மதியான வாழ்க்கை அமைச்சு கொடுங்க. கிரிஜா பேசுவதை மற்றவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டனரோ கிருஷ்ணா சந்தேகத்தோடு தான் பார்த்தான். முகத்தில் லேசான சுருக்கத்துடன் அவன் கிரிஜாவை பார்த்து கொண்டிருக்க, கிரிஜாவும் அவனை பார்த்து விட்டார். அவன் பார்வையில் உள்ளுக்குள் பதற, அதை மறைத்து கொண்டவர், இங்கே என்னடா பார்வை, எங்களோட குடும்ப விஷயத்தை பேசுகிறோம், உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ என கத்தி வைத்தார். அப்போதும் அவரை கண்டு கொள்ளாத கிருஷ்ணா ராமச்சந்திரன் பக்கம்தான் திரும்பினான். அப்பா, ஆஃபீஸ் விஷயம் பேசணும், இதை முடிச்சுட்டு கொஞ்சம் மேலே வாங்க என்றவன் கிரிஜாவை பார்த்து கொண்டே சென்று விட்டான். உணர்வுகளற்ற பார்வையாக இருந்தாலும் அவன் பார்வையில் கிரிஜாவிற்குள் ஒருவித பயம் எழத்தான் செய்தது. தன்னால் முடிந்தவரை அந்த பையனை பற்றி நல்லதாக கூறிவிட்டு கிரிஜா கிளம்பினார். இரவு உணவை எப்போதும் போல் கிருஷ்ணா கடைசியாகத்தான் சாப்பிட வந்தான். ராமச்சந்திரன் சாவித்திரியுடன் உணவை முடித்திருந்தாலும் மகனுக்காக காத்திருந்தார். கீழே வந்தவன் சாவித்திரி அறைக்கதவு பூட்டி இருப்பதை உறுதி செய்து கொண்டு தந்தையிடம் பேசினான். அப்பா, நான் ஒன்று சொன்னால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என அவன் முன்னெச்சரிக்கையாக கேட்க, இப்படியெல்லாம் கேட்கணுமா கிருஷ்ணா? என்னிடம் உனக்கு இல்லாத உரிமையா? சொல்லுப்பா என்றார் ராமச்சந்திரன். உரிமை பற்றி அவர் பேசியதில் உள்ளுக்குள் கசப்பாக புன்னகைத்து கொண்டவன் வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் சொல்ல வந்ததை பேசினான். உங்கள் தங்கை பார்க்கும் மாப்பிள்ளை எப்படி இருப்பார் என்று எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. அவங்களுக்கு அக்கா மேல பாசம் இருக்குதா, ஆனா பாசத்தை மீறிய ஒரு தப்பு அவங்க கண்ணில் எப்பவுமே இருக்கு. அவங்கள நம்பி அக்காக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம். அந்த தவறு அவள் சொத்தாசைதான் கண்ணா.
எனக்கு பின் சாவித்திரியை மொத்தமா தன் கைக்குள் வைத்துக்கொண்டு என் சொத்து முழுவதையும் அனுபவிப்பதுதான் அவள் ஆசையா இருக்கணும். நீ வந்தது அவளுக்கு பெரிய அடி. அதான் சாவித்திரியை நல்லதாவே யோசிக்க விடாம தடுக்கிறா என ராமச்சந்திரனே வேதனையுடன் முடித்தார். என்ன விடுங்கப்பா, தேங்க் காட் உங்களுக்கே அவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க பார்க்கும் மாப்பிள்ளை வேண்டாம். நீங்க அக்காவுக்கு மாப்பிள்ளை பாருங்க. கல்யாணம் ஆனதும் அவரிடம் பொறுப்பை கொடுத்துட்டு நான் ஒதுங்கிக்கிறேன். சாவித்திரி அக்கா நிம்மதியா வாழட்டும். முக்கியமா உங்கள் தங்கையை பற்றி நல்லா புரிந்து கொள்ளும் பையனா பாருங்க. கிருஷ்ணா, நீ எங்கும் போகக்கூடாது. நீ என் பையன்பா. அவன் கூற்றில் வேகமாக ராமச்சந்திரன் இடைமறிக்க, உறவுக்கு பாசம் போதும்பா, சொத்தெல்லாம் வேண்டாம். இப்போது தேவைப்படுவதெல்லாம் உங்களிடத்தில் ஒருவர். இப்போதைக்கு நான் இருக்கேன், இனி வரும் பையன் இருப்பான், அவ்வளவுதான். ஏதோ ஒரு வகையில் சாவித்திரி அக்கா என்னை புரிந்து கொண்டு என்மேல் வெறுப்பை மட்டும் விட்டால் கூட சந்தோஷமா இருக்கும்பா. ஏதோ நான் அவங்க வாழ்க்கையை அழிக்க வந்தவன் போல அவங்க என்னை பார்ப்பது ரொம்ப வலிக்குது. வெறுமையாக கூறி முடித்தவன் கடைசி வாய் உணவையும் கடினப்பட்டு விழுங்கிவிட்டு எழுந்து சென்று விட்டான். மகன் வேதனை குரலில் ராமச்சந்திரனுக்கு பெரும் குற்ற உணர்வாக போய்விட்டது. தன் சுயநலத்தால் இரு பிள்ளைகள் சந்தோஷத்தையும் அவர் கெடுத்து விட்டாரே. எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் சாவித்திரி ஒரு பக்கம் ஓடத் துடிக்க, கிருஷ்ணாவோ யாரிடமாவது பொறுப்பை கொடுத்துவிட்டு ஓடத் துடிக்கிறான். இருவருக்குள்ளும் ஒரு பிணைப்பு ஏற்பட வாய்ப்பே இல்லை என அவருக்கு புரிந்தது. எல்லாம் தன்னால் தான் என்றும் அவருக்கு புரியத்தான் செய்தது. சில சமயங்களில் காலம் நம் மூளை மனம் அனைத்தையும் மீறி விளையாண்டுவிடும். ராமச்சந்திரனுக்கு அதுதான் நடந்தது. அவர் ஒருவரால் இன்று சம்பந்தமே இல்லாமல் சிறியவர்கள்தான் கஷ்டப்படுகின்றனர். பெரிய தவறா பண்ணிட்டேன் என தன்னை நினைத்தே நொந்து கொள்ள ஆரம்பித்தவர் உடல்நிலை மேல் மேலும் மோசமாகிக் கொண்டே போனது. அன்று கிருஷ்ணா நளினி ஆபீஸிற்கு வந்திருந்தான். அவர்கள் எம்டியை பார்க்கத்தான் அவன் வந்தது. கிருஷ்ணா நண்பன் ஒருவன் சாஃப்ட்வேர் வேலை செய்யும் நிறுவனம் கேட்க, நளினி நிறுவனத்தை ரெக்கமெண்ட் செய்த கிருஷ்ணா முதல் அறிமுகத்திற்காக அவனுடன் வந்திருந்தான். எம்டிக்கும் தன் நண்பனுக்கும் அவன் அறிமுகம் செய்து வைக்க அவர்கள் தொழில் ரீதியாக பேசத் தொடங்கிவிட்டனர். நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரேன் என்று விட்டு கிருஷ்ணா வெளியே வந்து விட்டான். கேன்டீன் நோக்கி நடந்தவன் கண்கள் தானாக நளினியை தேட, ராம் இங்கே என்ன பண்றீங்க என அவனுக்கு பக்கவாட்டிலிருந்து குரல் வந்தது. அவன் கேபினில் தேடிக்கொண்டிருக்க அவளோ அவனுக்கு மற்றைய பக்கம் நடந்து வந்திருந்தாள். அவள் குரலில் சிறு புன்னகையுடன் திரும்பியவன், உங்க எம்டியை பார்க்க வந்தேன் கியூட்டி என்று கூறிக்கொண்டே அவள் கையில் இருந்த ஃபைலை பார்த்தான். அவசர வேலையா போறியா? இல்லை ராம், ஜஸ்ட் ரெகுலர் தான் என்றாள் நளினி. குட், அப்போ என்னுடன் கேன்டீன் வரையா? காஃபி குடிக்க போறேன், கொஞ்சம் கம்பெனி தரலாமே என்றான் கிருஷ்ணா. ஒரு நொடி யோசித்தவள், நீங்க போங்க, இந்த ஃபைலை டேபிளில் வச்சுட்டு வரேன் என்றாள். ஓகே கியூட்டி என்று விட்டு அவன் சென்றுவிட, பெயரை சொல்லி கூப்பிட்டால் என்னவாம் என உள்ளுக்குள் நொடித்து கொண்டவள் வெட்கத்தில் சிவக்க துடித்த கன்னத்தை அவனுக்கு காட்டாமல் வேகமாக சென்று விட்டாள். ஏனோ முதல் முறை போல் இப்போதெல்லாம் அவன் மேல் அவளுக்கு கோபம் வருவதில்லை. அவள் மனமும் அவனை ரசித்ததோ என்னவோ. வெறும் ஈர்ப்பை காதல் என்று நினைத்துவிடக்கூடாது என்றுதான் அவள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நட்பாக மட்டுமே பழகினாள். அவள் கேன்டீன் சென்றபோது 2 காஃபி கப்புடன் கிருஷ்ணா அவளுக்காக காத்திருந்தான். சிறு புன்னகையுடன் அமர்ந்தவள், எப்போதும் பிஸியா இருப்பீங்களே, இப்படி உட்கார்ந்து கதை பேசவெல்லாம் நேரம் இருக்கா என கேட்க, உண்மையை சொன்னா அடிக்க மாட்டியே என்றான் அவன் முன்னெச்சரிக்கையாக. அவன் கேள்வியில் யோசனையுடன் அவனை பார்த்தவள், நான் அடிக்கும் அளவு என்ன உண்மை சார் என்றாள் குழப்பத்துடன். உன்னை பார்க்கணும் போல இருந்தது கியூட்டி, இப்படி சொல்லி கூப்பிட்டால் நீ வருவாயா? அதான் நானே வந்தேன். ஜஸ்ட் பார்த்தால் போதும் என்றுதான் நினைத்தேன். நீயே வந்தது என் நல்ல எண்ணத்துக்கு கிடைத்த பரிசு போல. காலை தூக்கிவிட்டு கெத்தாக அவன் கூற அவளோ தலையில் அடித்து கொண்டாள். இதற்கு பேர்தான் தன்னடக்கமான பேச்சா ராம் சார் என அவள் கிண்டலடிக்க, அஃப்கோர்ஸ் என்றான் அவன் கூசாமல். இருவரும் சிரித்துக்கொண்டே காஃபியை குடித்தனர். நளினியிடம் அவள் குடும்பம் பற்றி கிருஷ்ணா கேட்க அவளும் எல்லாம் கூறினாள். தன்னை பற்றி கூறி முடித்தவள், நீங்க எதுவும் ஃபாரின்ல படிச்சீங்களா கிருஷ்ணா என கேட்க, இல்லையே என்றான் அவன் சாதாரணமாக. ஓ, அப்போ ஏன் உங்களை பற்றிய பேச்சே இல்லை? எனக்கு 1 வருடம் பக்கம் உங்கள் ஹோட்டல் பற்றி தெரியும். அதுக்கு முன்பே இங்கு வேலை செய்யும் பலருக்கு உங்கள் ஹோட்டல்கள் பரிச்சயம்தான். எல்லோருக்கும் ராமச்சந்திரன் சாரை தெரியும். உங்களைப் போல் பையன் இருந்ததே தெரியலை என்று பேசிக்கிட்டாங்க. ஏன் ராம்? அவள் சாதாரணமாக கேட்ட கேள்வியில் அவன் உடல் வெகுவாய் இறுகி போயிற்று. அத்தனை நேரம் முகத்தில் இருந்த இலகுத்தன்மை மறைந்து முகமெல்லாம் இறுக அழுத்தமாக கைகளை மூடிக்கொண்டு தலை குனிந்திருந்தவனை பார்த்து நளினிக்குத்தான் சங்கடமாக போய்விட்டது. ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா ராம்? சாரி, ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க என்றாள் அவள் மெதுவாக. அவள் குரலில் ஒருவாறு சுய நினைவிற்கு வந்தவன் ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டு நளினியை பார்த்தான். சாரி ராம் என அவள் மீண்டும் கூற மெளிதாக புன்னகைத்தவன், உனக்கு தெரியாமல் என்னிடம் எந்த ரகசியமும் இருக்கப் போவதில்லை கியூட்டி. நான் ராமச்சந்திரன் மகன்தான். ஆனால் அவர் 2ஆம் மனைவி மகன். அதாவது அபிஷியலாக நடக்காத திருமணம் என தொடங்கியவன் மறைக்க ஒன்றுமே இல்லை என்பது போல் அவளிடம் அனைத்தையும் கூறிவிட்டான்.
இந்த ஹோட்டல்களுக்கு நான் எம்டி என்று பெயர் மட்டும்தான் கியூட்டி. அந்த உரிமையை என்றுமே நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். நான் எடுத்துக்கொள்வது சம்பளம் மட்டும்தான். நான் எம்டியாக வேண்டுமென்றால் நான் தனியாக தான் ஹோட்டல் தொடங்கணும். அதுவும் விரைவில் நடக்கும். பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் என்று முடித்தான் கிருஷ்ணா. பெரிதாக குரலில் எதுவும் காண்பித்துக் கொள்ளாமல் பேசினாலும் சாவித்ரி பற்றி கூறிய போது அவன் குரலில் தோன்றிய ஒருவித வழியை நளினியால் உணர முடிந்தது. அவன் எதுவும் கூறாமலேயே சாவித்திரியிடம் அவன் மனம் அன்னை அன்பை தேடுகிறதோ என அவளுக்கு தோன்றியது. எல்லாமே சரியாகும் ராம் என மென்மையாக நளினி கூற தேங்க்ஸ் என புன்னகைத்த போது அவள் பழைய கிருஷ்ணா மீண்டிருந்தான். எத்தனை வழிகள் இருந்தாலும் அதை மறைத்து கொண்டு புன்னகைப்பதில் அவன்தான் கை தேர்ந்தவன் ஆயிற்றே. அத்தியாயம் 17. வேகமாக தன் அறைக்கதவு தட்டப்பட்ட சத்தத்தில் கிருஷ்ணா பதறி எழுந்தான். வேகமாக வந்து அவன் கதவை திறக்க வெளியில் ராமச்சந்திரன் தான் நின்றிருந்தார். நெஞ்சை பிடித்துக்கொண்டு முகம் முழுவதும் வலியுடன் அவன் நின்றிருந்ததை பார்த்து கிருஷ்ணா பதறிவிட்டான். என்ன பண்ணுதுப்பா என கேட்டுக்கொண்டே அவன் அவரை பிடிக்க வலிக்குது கிருஷ்ணா என்றார் அவர் திணறலாக. அவன் கையில் அவர் முழு பலமும் விழுந்ததிலிருந்தே அவரால் நிற்கக்கூட முடியவில்லை என அவனுக்கு புரிந்தது. அதற்கு மேல் தாமதிக்காமல் அவன் தந்தையை தூக்கிவிட்டான். வேகமாக கீழே வந்தவன் அக்கா, சாவித்திரி அக்கா என சத்தமாக கத்த அவன் குரலில் சாவித்திரியும் கதவை திறந்தாள். அவள் கதவை திறந்ததும் கார்க்கி எடுத்து காரை திறங்க என அவன் கூறிவிட ஐயோ அப்பாக்கு என்னாச்சு என பதறியவள் அப்படியே நிற்காமல் அவன் சொன்னதையும் செய்தாள். அவள் முன்னால் சென்று கார் கதவை திறக்க கிருஷ்ணா ராமச்சந்திரனை பின்னால் படுக்க வைத்தான். அவர் சுயநினைவை முழுவதுமாக இழந்து கொண்டிருந்ததை பார்த்து பெரும் பயமாக இருந்தாலும் அதை காண்பித்துக் கொள்ளாமல் அவன் முன்பக்கம் ஓட அதற்குள் சாவித்திரியும் வீட்டு கதவை பூட்டிவிட்டு வந்து தந்தை அருகில் அமர்ந்து அவர் தலையை மடியில் வைத்து கொண்டாள். அப்பா அப்பா என்று அணத்திக் கொண்டே வந்தவள் ஒன்றும் இல்லப்பா, இதோ போயிடலாம் என ஏதேதோ புலம்பிக் கொண்டே வந்தாள். மனம் முழுவதும் இருந்த பதட்டத்தில் அவள் நிலையை சரியாக உணரவில்லை. ஆனால் கண்ணாடி வழியாக பின்னால் பார்த்த கிருஷ்ணாவிற்கு மொத்தமாக தந்தை தலை சரிந்தது தெரிந்தது. அதில் மேலும் பயம் சூழ முயன்று மனதை கட்டுப்படுத்தி கொண்டவன் காரை வேகமாக ஓட்டினான். கிருஷ்ணா பயந்தது போலவேதான் நடக்கவும் செய்தது. ராமச்சந்திரனை அட்மிட் செய்துவிட்டு சாவித்திரியும் கிருஷ்ணாவும் காத்திருக்க சில மணி நேரத்திலேயே ராமச்சந்திரன் உயிரை காப்பாற்ற முடியவில்லை என மருத்துவர் கூறிவிட்டார். கிருஷ்ணாவிற்கும் கவலையாக இருந்தாலும் அவரை அழைத்து வரும் போதே நிலையை ஓரளவு யூகித்திருந்தவன் கண்களை அழுத்தமாக துடைத்து கொண்டு மனதை திடப்படுத்தி கொண்டான். அவன் சாவித்திரி பக்கம் திரும்ப அவளோ இன்னமும் மருத்துவர் கூறியதை நம்ப முடியாமல் உறைந்து போய்த்தான் நின்றிருந்தாள். அக்கா என மெதுவாக கிருஷ்ணா அழைத்து பார்த்தான். ஆனால் அவளிடமிருந்து எந்த ஒரு எதிர்வினையும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அக்கா, அப்பாவை வீட்டுக்கு எடுத்துட்டு போக ஏற்பாடு பண்றேன் என மெதுவாக கூறிவிட்டு அவன் நகர்ந்துவிட சாவித்திரியும் சோர்ந்து போய் அமர்ந்து விட்டாள். தந்தை இனி இல்லை என்பதை ஜீரணிப்பது அவளுக்கு அத்தனை எளிதாக இருக்கவில்லை. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சென்றிருக்கும். அவள் அப்படியேதான் அமர்ந்திருந்தாள். அவள் மனம் எதுவும் யோசிக்க பயந்து மறத்து விட்டிருந்தது. அக்கா போகலாம் என்று கிருஷ்ணா குரலில்தான் அவள் மனம் இந்த உலகிற்கே வந்தது. தன்னை எறியாமல் கலங்கி விட்டிருந்த கண்களுடன் அவனை பார்த்தவள் அப்பா என மெதுவாக கேட்க ஆம்புலன்ஸில் என்றான் கிருஷ்ணாவும் சுருக்கமாக. இப்போதைக்கு அவனுடன் போவதைத் தவிர அவளுக்கு வேறு வழி இருக்கவில்லை. அமைதியாக கிருஷ்ணா காரை ஓட்ட சாவித்திரியோ ஏதேதோ நினைத்து அழுது கொண்டே வந்தாள். வீட்டு வாசலில் கார் நின்ற நொடி ஐயோ அண்ணா, சாவித்திரிமா என கத்திக்கொண்டே கிரிஜா வந்து அவளை அணைத்து கொள்ள அத்தனை நேரம் சாவித்திரி அடக்கி வைத்திருந்த அழுகையும் வெடித்து சிதறிக்கொண்டு வந்துவிட்டது. கிருஷ்ணா தான் மருத்துவமனையிலிருந்தே அவர்கள் மேனேஜருக்கு அழைத்து சொந்தங்களிடம் விஷயத்தை கூற சொல்லியிருந்தான். சாவித்திரிக்கு மனம் விட்டு அழ கிரிஜா தோள் தேவைப்படும் என அவனுக்கு நன்றாக தெரியும். மேலும் நெருங்கிய சொந்தங்கள் அனைவரும் வந்திருக்க அந்த இரவு முழுவதுமே அழுகையுடன் தான் கழிந்தது. மறுநாள் மதியம் வரை ராமச்சந்திரன் உடலை வீட்டில்தான் வைத்திருந்தனர். இன்னும் சில நெருங்கிய சொந்தங்களும் வருவதற்காக வைத்திருந்தனர். கிருஷ்ணா யாரிடமும் தன்னை ராமச்சந்திரன் மகன் என அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை. ஒரு ஓரமாக நின்று ஆக வேண்டிய காரியங்களை மட்டும்தான் கவனித்தான். மேனேஜர் முன் நின்று அனைத்தும் செய்ததில் யாருக்கும் பெரிதாக சந்தேகமும் வரவில்லை. ஒருவாறு ராமச்சந்திரன் உடலை எடுத்ததும் மெதுமெதுவாக சொந்தங்கள் கலைந்தது. கிருஷ்ணா தான் ராமச்சந்திரன் உடலுக்கு கொல்லியும் வைத்தான். கடைசியாக வீட்டிற்கு வரும்போதுதான் ஜெய் கிருஷ்ணாவிடம் பேசினான். இனியும் நீ அந்த வீட்டில் இருக்கணுமா கிருஷ்ணா? உன் அப்பாவுக்காகத்தானே சென்றாய். இப்போது அவரும் இல்லை. பேசாம வந்துடுடா, நம்ம பிஸ்னஸ் வேலையை பார்ப்போம். இனிதான் நான் கண்டிப்பா இருக்கணும் ஜெய் அழுத்தமாக கிருஷ்ணா கூற அவனை புரியாமல் பார்த்தான் ஜெய். அக்காவை எப்படி தனியாக விட முடியும் ஜெய்? அவங்க பாதுகாப்பும் எதிர்காலமும் முக்கியம். எனக்கு அந்த லேடி கிரிஜா மேலே கொஞ்சமும் நம்பிக்கை இல்லை. ஸோ நான் அங்கே தான் இருக்கணும். அக்கா கல்யாணம் வரை வெயிட் பண்ணு, அப்புறம் பார்ப்போம் என்றான் கிருஷ்ணா தெளிவாக. அவங்க உன்னை இருக்க விடுவாங்க என்று எனக்கு தோணலை கிருஷ்ணா.
மெதுவாக ஜெய் கூற கிருஷ்ணா சிரித்து கொண்டான். பெரும் பிரச்சனை வரும் என்று அவனுக்கு தெரியாதா என்ன? தெரிந்தேதான் அவன் முடிவுகள் எடுத்தான். ஜெய்யை இறக்கி விட்டுவிட்டு அவன் வீட்டிற்கு வந்தபோது வீடே அமைதியாகத்தான் இருந்தது. சாவித்ரி அவள் அறையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்க கிரிஜாவும் அவள் கணவரும் அவளுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தனர். நேராக சமையலறைக்கு சென்றவன் வேலைக்கார பெண்மணியிடம் கூறி அவர்களுக்கு உணவு கொடுக்கும்படி மட்டும் கூறினான். கிரிஜாவும் சண்முகமும் உண்டுவிட்டதும் சாவித்ரி மட்டும் சாப்பிடாமலேயே அடம் பிடிப்பதும் வேலையால் சொல்லித்தான் அவனுக்கு தெரிந்தது. எப்படியாவது சாப்பிட வைங்க ப்ளீஸ் என அவரிடமே அவன் கெஞ்சி கேட்க சரி தம்பி என்று விட்டு சென்றவர் வற்புறுத்தி கிரிஜாவிடம் தட்டை கொடுத்து விட்டு வந்தார். கிரிஜா சாவித்திரிக்கு ஊட்டுவதை ஒதுங்கி நின்று பார்த்துவிட்டுத்தான் கிருஷ்ணா மேலே வந்தான். அன்றைய நாள் அமைதியாகவே கடந்துவிட்டது. அடுத்த 2 நாளும் சாவித்திரியை சமாதானம் செய்வதில்தான் ஓடியது. கிரிஜாவும் சண்முகமும் அங்கேயே இருந்ததை கிருஷ்ணா பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் பாட்டிற்கு எப்போதும் போல் அமைதியாக வெளியே போய் வந்து கொண்டிருந்தான். சாவித்திரி கொஞ்சம் தெளிந்ததும் தான் கிரிஜா அடுத்த பிரச்சனையை தொடங்கினார். இங்கே உன்னை தனியை விட்டுட்டு எப்படி நான் போகிறது சாவித்திரிமா? அந்த கிருஷ்ணா பயல் வேறு உட்கார்ந்துருக்கான். அவனை கிளம்ப சொல்லு சாவித்ரி, அப்போதான் நீ நிம்மதியாக இருக்க முடியும். அண்ணா பேரை பயன்படுத்தி தானே வந்தான், இப்போதான் அவரே இல்லையே, அவனை போக சொல்லு. உன்னை என்னுடனேயே நான் கூட்டிட்டு போயிடுறேன். ஆனால் இவன் மொத்தமாக எல்லாத்தையும் சுருட்டிடுவான். ஏன் விடணும்? இப்போ என்று பார்த்து என் பிள்ளை வேறு வரேன் என்கிறான். நான் நாளைக்கு போகணும் சாவித்ரி, இன்றே அந்த பயலை போக சொல்லுமா? அத்தை உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இத்தனையும் கிரிஜா ஹாலில் வைத்துத்தான் பேசினார். அவர் ஒன்றும் ரகசியமெல்லாம் பேசவில்லை. கிருஷ்ணாவும் உணவு மேஜையில்தான் அமர்ந்திருந்தான். அவன் காதிலும் அனைத்தும் விழுந்தது. சாவித்ரி அவனை திரும்பி பார்க்க அவனும் அவளைத்தான் உணர்வுகளற்று பார்த்தான். மெதுவாக எழுந்து அவன் அருகில் வந்தவள், இனியாவது போய் தொலையேன், எனக்கு எரிச்சலா இருக்கு என முகம் சுருங்க அவள் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்த எரிச்சல் அவனுக்குள் சுருக்கென தைக்கத்தான் செய்தது. நிதானமாக எழுந்தவன், இப்போதைக்கு நான் எங்கும் போக மாட்டேன் என்றான் அழுத்தமாக. ஏண்டா, ஏன் இப்படி என் உயிரை வாங்குற? உனக்கு என்ன வேணும்? இந்த சொத்தா? அதுக்கு தானே இப்படி அலையிற? கோபத்துடன் சாவித்திரி கத்திவிட, எனக்கு எதுவும் வேண்டாம்கா, பட் நான் போக மாட்டேன் என்றான் அவன் இப்போதும் நிதானமாக. பொய் பொய், அந்நியாயத்துக்கு பொய் சொல்றான் இவன். இந்த சொத்தை எல்லாம் விட்டுட்டு போகவே மாட்டான் சாவித்ரி, உன்னை தெருவில் நிறுத்தாமல் ஓயவே மாட்டான் என கிரிஜாவும் கத்தத் தொடங்க சாவித்திரிக்கு தலைதான் வலித்தது. இத்தனை பேச்சுக்கும் அழுத்தமாக நிற்கும் கிருஷ்ணாவை பார்த்து அவள் கோபம் ஏகத்திற்கும் எகிரியது. நான் தனியாக இருக்கும் வீட்டில் நீ வம்பு செய்கிறாய் என்று கம்ப்ளைண்ட் செய்து விடுவேன் கிருஷ்ணா. அவனை நேராக பார்த்து சாவித்ரி கூறியதில் ஒரு நொடி கிருஷ்ணாவே அதிர்ந்துதான் விட்டான். எத்தனை மோசமான பழி! அதுவும் அவன் அக்கா சொல்லும்போது அவனுக்கு அதை ஜீரணித்துக் கொள்வது மிகவும் கஷ்டமாக இருந்தது. என்னை பார்த்து நிஜமாவே பயப்படுறீங்களா என அவன் அவளை நேராக பார்த்து கேட்க ஆமா என்றாள் அவளும் தெளிவாக. கோபமும் குழப்பமும் அவள் கண்ணை மறைத்தது. அவள் பதிலில் ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்துக்கொண்டு கிருஷ்ணா பேசினான். நீங்க எனக்கு அக்கா, நீங்க ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதுதான் உண்மை. ஆனால் நீங்க என்னை பார்த்து பயப்படும் பட்சத்தில் நான் இங்கே இருக்க முடியாது என அவன் ஒரு நொடி நிறுத்த கிரிஜா முகம் பெரிதாக மலர்ந்தது. அதையும் கிருஷ்ணா கவனித்தான். அதே நேரம், இங்கிருந்து ஒரே அடியா என்னால் போக முடியாது. நான் வீட்டிற்குள் வந்தால் தானே பிரச்சனை. வெளியிலேயே இருந்துக்கிறேன். வெளியில் இருக்கும் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன். அங்கேயே படுத்துக்கிறேன். எதுக்காகவும் வீட்டுக்குள்ள வரமாட்டேன். இன்று உங்கள் அத்தை இருக்காங்க தானே? நாளை காலையிலிருந்து இந்த வீட்டுக்குள் வரமாட்டேன். தைரியமா இருங்க. கடைசி வார்த்தையை கசப்பாக கூறிவிட்டு அவன் நகரப்போக, உன்னை மொத்தமாக போக சொன்னால் நீ என்னடா கதை விடுற? எப்படியாவது உனக்கு பணம் வேண்டும் போல் இப்படி ஒரு பிசாசா இருக்கியே. கிரிஜா இஷ்டத்துக்கு வார்த்தைகளை விட அவளை திரும்பி அழுத்தமாக பார்த்தான் கிருஷ்ணா. அவன் பார்வையில் இருந்த கோபமும் கூர்மையும் கிரிஜாவுக்கு என்னவோ செய்தது. என் அமைதி உனக்கானது இல்லை என்ற எச்சரிக்கை கிரிஜாவுக்கு மெதுவாக புரிந்தது. இனி பேசினால் அவன் என்ன செய்வானோ என பயம் வந்துவிட கிரிஜா சட்டென வாயை மூடிக்கொண்டார். அடுத்து கிருஷ்ணா மேலே அவன் அறைக்கு செல்லும் வரை அவர் வாயே திறக்கவில்லை. அவன் அறைக்குள் சென்றதை உறுதிப்படுத்தி கொண்டுதான் பேசினார். இப்போதைக்கு வீட்டை விட்டு வெளியில் இருக்கேன் என்று சொல்லிட்டான். சீக்கிரம் மொத்தமா துரத்திடுவோம். சாவித்ரிமா, நீ ஒன்றும் கவலைப்படாத என கிரிஜா கூற அவளோ சரியாக எதுவும் யோசிக்க முடியாமல் எப்படியோ போகட்டும் அத்தை என்று விட்டு தன் அறைக்குள் புகுந்து கொண்டாள். இதில் என்ன பிரயோஜனம் கிரிஜா? அவன் ஹோட்டல் போவானே, அதை பிடுங்கி நமக்கு கீழ் கொண்டு வந்தால் நமக்கு லாபம் இல்லையா என சண்முகம் குழப்பத்துடன் கேட்க, ஒவ்வொரு செங்கலா பிடுங்குவோங்க, மொத்தமாக பிடுங்க நினச்சி நம்ம தலையிலேயே விழுந்துடக்கூடாது என்ற கிரிஜா குரலில் பணத்தாசையும் வன்மமும் நிரம்பி வழிந்தது. அத்தியாயம் 18. சொன்னது போலவே மறுநாள் காலை தன் உடைகளை ஒரு பையில் போட்டு எடுத்துக்கொண்டு கிருஷ்ணா வெளியே வந்து விட்டான். வீட்டு வாசலில் சிட்டவுட் இடம் போல் பெரிய இடம் உண்டு. ஒரு பக்கம் சிறிய மேஜை சேர்களும் இருக்கும். மாலை நேரம் அமர்ந்து காஃபி டீ குடிப்பது போல் அமைக்கப்பட்டது. அந்த இடத்திலிருந்து படியில் இறங்கி சிறிது தூரம் நடந்தால்தான் வாசல் கேட் வரும்.
அங்கேயே ஒரு பக்கம் தனியாக வாஷ்ரூமும் உண்டு. அதான் கிருஷ்ணா அங்கே இருந்து கொள்வதாக கூறிவிட்டான். வெளியில் வந்து அங்கிருந்த சிறிய வட்டமேஜையில் தன் பையை வைத்தவன் கார் சாவியை மட்டும் எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். அவன் கிளம்புவதை கிரிஜா கவனித்துக் கொண்டேதான் இருந்தார். அவன் கார் கேட்டை தாண்டியதும் வேகமாக எழுந்தவர், எதுக்கும் அவன் பேக்கை ஒரு முறை பார்த்துடுவோம் சாவித்ரி, எதை திருடி வச்சிருக்கானோ என கூறிக்கொண்டே செல்ல, சாவித்ரி அவருடன் எழுந்து கொள்ளவில்லை. அவளுக்கு இது எதுவுமே பிடிக்கவில்லை. அவன் மொத்தமாக இந்த வீட்டை விட்டு போக வேண்டும் என்று மட்டும்தான் அவள் நினைத்தாள். இடையில் நடந்த இந்த கூத்து எதுவுமே அவளுக்கு பிடிக்கவில்லை. கிரிஜா சாவித்திரியை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. அவர் சென்று கிருஷ்ணா பேக்கை ஆராயத்தான் செய்தார். அதில் அவன் உடைகள், அத்தியாவசிய தேவை பொருட்கள் தவிர வேறு எதுவுமே இருக்கவில்லை. ச்சே, ஏதாவது இருந்தால் இவனை துரத்தி இருக்கலாம், சரியான கேடி என முணுமுணுத்து கொண்டே அவர் ஏமாற்றத்துடன் தான் திரும்ப வேண்டி இருந்தது. வேறு வழியில்லாமல் சிறிது நேரத்தில் கிரிஜாவும் சண்முகமும் கிளம்பிவிட்டனர். அவர்கள் மகனை பார்க்க வேண்டுமே. சாவித்திரியை என்றானாலும் ஏமாற்றிக் கொள்ளலாம். அவர்கள் மகனை அப்படி பார்க்க முடியாதே. அவன் வருவதே வருடத்திற்கு ஒரு முறைதான். அவனை தவிர்க்க முடியாது என்பதால் கிளம்பிவிட்டனர். அவன் அன்னைக்கு மேல் சுயநலவாதி என்பதால் சாவித்திரி பற்றியெல்லாம் எதுவும் கண்டுகொள்ள மாட்டான். ராமச்சந்திரன் இறப்பு கூட அவனுக்கு செய்தி மட்டும்தான். துக்கம் விசாரிக்க வருவதை கூட நேர விரயமாக நினைத்தவன் அதை கூட செய்ய தயாராக இல்லை. அனைவரும் கிளம்பி சென்ற பின் சாவித்ரி தன் அறைக்கு வந்து லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு அமர்ந்து விட்டாள். இத்தனை நாள் விளையாட்டாக வேலை தேடிக்கொண்டிருந்தவள் இப்போது சீரியஸாக தேடினாள். அவளால் கிருஷ்ணா பொறுப்பில் நிச்சயம் இருக்க முடியாது. முடிந்தவரை சீக்கிரம் ஒரு வேலையை தேடிக்கொண்டு பேசாமல் தான் தனியாக சென்றுவிட வேண்டும் என்றுதான் அவள் நினைத்தாள். ஆளுக்கு ஒரு முடிவில் இருக்க காலம் முற்றிலுமாக வேறு முடிவில் இருந்தது. அடுத்த 2 நாட்கள் சாவித்ரி பெரிதாக கிருஷ்ணாவை கண்டு கொள்ளவில்லை. அவனும் உள்ளே வரவில்லை, அவளும் வெளியே வரவில்லை. 3ஆம் நாள் காலை சாவித்ரி ஒரு நேர்முகத் தேர்விற்கு கிளம்பினாள். காலை உணவை முடித்துக்கொண்டு வெளியே வந்தவள் தற்செயலாகத்தான் கிருஷ்ணாவை பார்த்தாள். அவனும் ஹோட்டல் போகத்தான் கிளம்பியிருந்தான். தரையில் விரித்திருந்த பெட்ஷீட்டை அவன் மடித்து கொண்டிருப்பதை பார்த்தபோதுதான் அவன் இங்கேதான் படுக்கிறான் என்றே அவளுக்கு உரைத்தது. வாசலில் போய் படுக்கிறானே, அதுவும் வெறும் பெட்ஷீட் விரித்து. கொசுக்கடி, குளிர் என்று கஷ்டமாக இருக்குமே என அவள் மனம் யோசிக்கும் போதே கிருஷ்ணா தன் வேலையை முடித்து கொண்டு நிமிர்ந்து விட்டான். அவனும் சாவித்திரியை பார்க்க, இதெல்லாம் தேவையா? பேசாம உன் வீட்டுக்கு போ, இந்த சொத்து தானே வேணும், நீயே வச்சுக்கோ, நான் ஏதாவது வேலைக்கு போய் கொள்கிறேன், என் தம்பி என்று மட்டும் சொல்லாதே, அதுவே போதும். அவனை நேராக பார்த்து அவள் வெறுமையாக கூற, இப்போதைக்கு எங்கும் போக முடியாது, போக வேண்டிய நேரத்தில் நானே போயிடுவேன், கவலைப்படாதீங்க, உங்க கண்ணுக்கு கூட எட்டாத தூரத்துக்கு போய்விடுகிறேன் என்றான் அவனும் நிதானமாக. இப்போதே போய் தொலைத்தால் என்ன? எரிச்சலுடன் அவள் கேட்க, இல்ல முடியாது என்றான் அவன் தெளிவாக. அவன் பதிலில் இளகி இருந்த மனம் மீண்டும் இறுகிவிட, இவனிடம் பேசியிருக்கவே கூடாது என்று முணுமுணுத்து கொண்டே சாவித்ரி சென்று விட்டாள். தொடர்ந்து சாவித்ரி நேர்முக தேர்விற்கு சென்று கொண்டிருக்க, கிருஷ்ணா வெளியிலிருந்தே ஹோட்டலுக்கு சென்று வந்து கொண்டிருந்ததால் பெரிதாக எதுவும் வாக்குவாதம் இருக்கவில்லை. சாவித்ரி இன்டர்வியூ தான் போகிறாள் என வேலையாள் மூலம் தெரிந்து கொண்ட கிருஷ்ணா அதில் தலையிடவில்லை. வேலைக்கு போவதெல்லாம் அவள் தனிப்பட்ட விருப்பம். அதில் அவன் எந்த கருத்தும் சொல்லவில்லை. அன்று இரவு சாவித்ரி உணவை முடித்துக்கொண்டு படுக்க சென்றபோது மழை பொழிய தொடங்கிவிட்டது. நன்றாக குளிரத் தொடங்க சாவித்ரி இழுத்தி போர்த்தி கொண்டு படுத்து விட்டாள். அதே நேரம் வெளியில் படுக்க நினைத்த கிருஷ்ணாவிற்கோ இந்த மழையில் அங்கு படுக்க முடியாது என புரிந்தது. மழை கனத்து கொண்டே போனதில் அவன் படுக்கக்கூடிய இடம் முழுவதும் சாரல் பட்டு நனைய தொடங்கியது. ஒரு ஸ்வெட்டர் மட்டும் போட்டுக்கொண்டவன் ஃபோனும் பர்ஸும் எடுத்துக்கொண்டு காருக்குள் சென்று அமர்ந்து விட்டான். சீட்டை சாய்த்து கொண்டு படுத்தவனுக்கு நளினி நினைவு வந்தது. சில நாட்களாக அவளுடன் பேசவே இல்லையே. அவள் நினைவு வந்ததுமே கிருஷ்ணா அவளுக்கு அழைத்து விட்டான். எப்படி இருக்க கியூட்டி என அவன் தொடங்க, நல்லா இருக்கின்றாம், அண்ட் சாரி, சார் தவறிட்டார் என்று சொன்னாங்க என்றாள் அவள் மெதுவாக. அவளுக்கும் நண்பர்கள் மூலம் விஷயம் தெரிந்திருந்தது. தானாக பேச சங்கடப்பட்டு அவள் யோசித்து கொண்டிருந்தாள். நல்ல வேலையாக கிருஷ்ணாவை அழைத்து விட்டான். இட்ஸ் ஓகே கியூட்டி, நீ என்ன பண்ற? சாப்பிட்டியா? ஆச்சுராம், நல்ல மழை, கரண்ட் இல்லை, அப்படியே பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு கரண்ட் இருக்கா? போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் கியூட்டி, இன்வெர்டர் இருக்கு, ஸோ ப்ராப்ளம் இருக்காது என்றான் கிருஷ்ணா. நினைக்கிறேன் என்றால் புரியலை ராம், நீங்கள் இன்னும் வீட்டுக்கு போகலையா? குழப்பத்துடன் அவள் கேட்க, அவளிடம் சொல்வதா வேண்டாமா என கிருஷ்ணா சில நொடிகள் யோசித்தான். மறைக்க மனம் வராமல் போக எதையும் அழுத்தமாக சொல்லாமல் மேலோட்டமாக மட்டுமே கூறினான். வெளியில் இருக்கீங்களா? இன்னும் 2 நாளைக்கு இந்த மழை விடாது என்று சொல்றாங்க ராம், என்ன பண்ணுவீங்க என்றாள் நளினி பதட்டத்துடன். இருக்கவே இருக்கு கார், அதிலேயே தூங்க வேண்டியதுதான். அவன் என்னவோ சாதாரணமாக முடிக்கத்தான் முயன்றான். அவளுக்குத்தான் கஷ்டமாக இருந்தது. பேசாம ஹோட்டலையே தங்க வேண்டியது தானே ராம், தனக்கு தோன்றியதை அவள் கூற, இல்லை கியூட்டி, இப்போதான் அப்பா இறந்திருக்கார், இந்த நேரத்தில் அக்காவை தனியே விட முடியாது,
எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே தூங்கிடுவேன். ரொம்ப முடியவில்லை என்றால் உங்கள் அக்காவிடம் பேசி பாருங்க ராம், வெளியிலேயே இருக்காதீங்க. அவள் அக்கறையே அவனுக்கு பெரும் இதமாக இறங்கியது. சரி கியூட்டி, மழை பலமாவது போல இருக்குடா, ஒரேடியா பால்கனியில் நிற்காத, உள்ளே போ. உள்ளே போனால் உங்களுடன் பேச முடியாது, பரவாயில்லையா? அவள் கிண்டலாக கேட்டதில் மெலிதாக சிரித்து கொண்டவன், பரவாயில்லை மேடம், போய் தூங்குங்க என்றான் கிருஷ்ணா விளையாட்டாக. அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே கதவு திறக்கப்பட சாவித்ரி வெளியே வருவது தெரிந்தது. அவனைத்தான் தேடினாள். அவன் காரில் இருப்பதை கவனித்தவள் குடையுடன் அவனை தேடி வர, அக்கா வராங்க கியூட்டி, கூப்பிடுறேன் என்று விட்டு போனை வைத்தான் கிருஷ்ணா. அவன் போன் வைத்த நொடி சரியாக சாவித்திரியும் அவன் கார் கதவை தட்டினாள். கதவை திறந்து கொண்டு அவன் இறங்க அவனுக்கும் சேர்த்து குடை பிடித்தவள், உள்ள வந்து படு என்று மட்டும் கூற, பரவாயில்லை என்றான் அவனும் சுருக்கமாக. இன்னமும் தன்மேல் அவள் போட துணிந்த பழியை மட்டும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனும் மனிதன்தானே. சாவித்திரிக்கு அது புரிந்தது. என்னால் என்றுமே உன்னை தம்பியாகவெல்லாம் பார்க்க முடியாது. உன்மேல் நல்ல அபிப்பிராயமும் இல்லை, ஆனால் பயமும் இல்லை. உன்னை அனுப்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் ஏதோ சொல்லிட்டேன். சாரி ஃபார் தட். உள்ளவா, எதிர்காலத்தை பொறுமையா பேசிக்கலாம். அழுத்தமாக பேசியவள் குரலில் ஏதோ ஒரு முடிவு இருந்தது. மழையில் நின்று பேச்சை வளர்க்க அவனும் விரும்பவில்லை. அன்றைய வார்த்தைகளை அவள் உணர்ந்து சொல்லவில்லை என்பது மட்டுமே அவனுக்கு போதுமானதாக இருந்தது. போகலாம் என்று விட்டு அவன் நடக்க இருவரும் சேர்ந்தே வாசல் கதவு வரை வந்தனர். கிருஷ்ணா கதவை திறக்கப் போக, உன் பேக்கையும் எடுத்துட்டு வா, வெளியில எல்லாம் இருக்க வேண்டாம், முடிஞ்சா மொத்தமா கிளம்பு, இல்லை என்றால் உள்ளேயே இரு, வீண் டிராமா வேண்டாம். எப்போதும் போல் அவள் குத்தும் வார்த்தைகளை உதறி தள்ளியவன் வார்த்தைகளின் பொருளை மட்டும் எடுத்துக்கொண்டு தன் பேக்கையும் எடுத்துக்கொண்டே வந்தான். அவன் உள்ளே வந்ததும் கதவை பூட்டிவிட்டு சாவித்ரி தன் அறைக்கு சென்றுவிட, கோபம் இருந்தாலும் தன் இயல்பை தொலைக்காத சாவித்ரியை நினைத்து சிரித்து கொண்டே கிருஷ்ணாவும் தன் அறைக்கு வந்தான். நளினிக்கு ஒரு முறை அழைத்து உள்ளே வந்ததை கூறிவிட்டுத்தான் அவன் உறங்கினான். மறுநாள் காலை ஹோட்டல் வந்ததுமே கிருஷ்ணா ஜெய்யை அழைத்தான். மிஸ்டர் பிரேம் வந்தாச்சாடா என கிருஷ்ணா கேட்க, இல்லடா, நாளைக்கு வந்துடுவாராம், நீ ஒரு வழியா உன் விரதமெல்லாம் முடிச்சு உள்ள போயாச்சா என்றான் ஜெய் கிண்டலாக. அவங்க கூப்பிட்டதால தான் போனேன்டா. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உள்ளே போகும் ஐடியா எனக்கு இல்லை ஜெய். பாரேன், உனக்கு கோபம் எல்லாம் கூட வருமா? நக்கலாக ஜெய் கேட்க, நானும் மனுஷன்தாண்டா, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. எனக்கு அவங்க மேலே அன்பு இருக்குதான். ரத்த சொந்தம் என்பதாலோ என்னவோ அவங்கள தள்ளி வச்சு என்னால் பார்க்கவே முடியலை. அவங்க சந்தோஷத்துக்கு நான் தான் பொறுப்பு என்று பதிஞ்சு போச்சு. அதுக்காக அசிங்கமான பழி சொல்லும்போது தலையாட்ட முடியாதுடா. அதே நேரம் அவங்களே அதை உணர்ந்த பின் கோபப்படவும் தோணலை என்றான் கிருஷ்ணா நிதானமாக. நீ ஒரு வித்தியாசமான பிறவிடா என ஜெய் தலையில் அடித்துக்கொள்ள இருவரும் சிரித்து விட்டனர். நீ சொல்லும் மாப்பிள்ளைக்கு உன் அக்கா ஓகே சொல்லுவாங்களா கிருஷ்ணா? கஷ்டந்தாண்டா. என்னடா பண்ண போற? நான் தேர்ந்தெடுத்த பையன் இல்லையே ஜெய், அப்பா பார்த்த பையன். அப்பாவுக்கு பிரேம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை சொல்லுவோம். அவர் வரட்டும், அவரிடமும் பேசி பார்க்கணும். முக்கியமா எல்லாமே இந்த கிரிஜா வரும் முன் முடிக்கணும். அந்த லேடி வந்துட்டா மொத்தமா ஸ்பாயில் ஆயிடும். நாளைக்கே நீயும் நானும் போய் பிரேம் சாரை மீட் பண்றோம். நல்லா விசாரிச்சுட்டு தானே ஜெய்? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? ஒன்றும் இல்லடா, நல்ல மனுஷர். அவருக்கு சொந்தம் என்று யாரும் இல்லை, எந்த பிளாக் மார்க்கும் இல்லை. உன் அப்பா பெஸ்ட் பையனைத்தான் சூஸ் பண்ணியிருக்கார், கவலைப்படாத என்றான் ஜெய். ஓகேடா, நாளைக்கு போவோம், இப்போ வேலையை பார் என கிருஷ்ணா முடித்துவிட ஜெய்யும் வேலையை கவனித்தான்.